வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் மொஹாலியில் நடக்க போகிற 4வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் நம்ம இந்திய அணியோட தோல்வி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரி இப்போ சில முக்கியமான கிரிக்கெட் வல்லுநர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. ஸோ அப்படி அவங்க எல்லாருமே தெரிவிக்கிறதுக்கு என்ன காரணம், உண்மையே நாளைய ஆட்டத்தில் நம்ம இந்திய அணி தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் இப்போ விரிவாக பார்க்கலாம். இப்போ நாளைக்கு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் பஞ்சாப்ல இருக்கிற மொஹாலி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் 4வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நடக்க இருக்கு. இப்படி இருக்க இந்த மொஹாலி ஸ்டேடியமை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ஆஸ்திரேலியா அணி அவங்க ஒரு நல்ல ரெக்கார்டு தான் இதுவரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராங்க. அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா இதுவரைக்கும் ஆஸ்திரேலியா அணி வெறும் 6 ஆட்டங்கள் மட்டும்தான் இந்த மொஹாலி ஸ்டேடியத்தில் அவங்க விளையாண்டுருக்காங்க. ஆனால் அந்த 6 ஆட்டத்தில் 5 ஆட்டங்கள் ஆஸ்திரேலியா அணி இந்த மொஹாலி ஸ்டேடியத்தில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டத்தில் பேட்டிங் பக்கம் நம்ம MS தோனியும் அதே போல பந்துவீச்சு பக்கம் முகமது சமியும் இவங்க 2 பேருமே இந்த மொஹாலி ஆட்டத்தில் விளையாட மாட்டாங்க அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு உறுதியாகி இருக்கிறதால இது நிச்சயமா இந்திய அணிக்கு மிகப்பெரிய அளவில் பின்னடைவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கருதப்படுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ஏற்கனவே மொஹாலி ஸ்டேடியத்தில் ஆஸ்திரேலியா அணி அவங்க வலுவா இருக்கிறதாலையும் அதே போல இப்போ நம்ம இந்திய அணி வலுவை இழந்திருக்கிறதால இப்போ அடுத்ததா மொஹாலியில் நடக்க போற இந்த ஆட்டம் இந்திய அணிக்கு எதிராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ தெரிய வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம இந்திய அணிக்கு இன்னொரு ஆறுதலான பலமான விஷயமா கருதப்படுறது என்னன்னா, கேப்டன் விராட் கோலி மட்டும்தான். கேப்டன் விராட் கோலி மட்டும் நாளைய ஆட்டத்தில் அவர் செஞ்சுரி பண்ணார்னா ஆஸ்திரேலியா அணி கூட தொடர்ந்து 3 ஆட்டங்கள்ல செஞ்சுரி பண்ண பெருமையும் விராட் கோலி அவர் பெறுவாரு. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து 3 ஆட்டங்கள்ல செஞ்சுரி அடிச்ச பட்டியல 2 முறை இடம் பெற ஒரே பிளேயரா உலக அளவில் விராட் கோலி தான் முதல் முறையா அந்த சாதனையும் படைப்பாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே மொஹாலி கிரவுண்ட்ல ரெக்கார்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணிக்கு சாதகமா இருக்கிறதாலையும் அது மட்டும் இல்லாம நம்ம இந்திய அணி பக்கம் MS தோனி, முகமது சமி இவங்க 2 பேருமே இடம் பெறாம இருக்கிறது நம்ம இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பா இருக்குமா? அதே போல நம்ம விராட் கோலியும் நாளை ஆட்டத்துல தொடர்ந்து செஞ்சுரி அடிச்சு வரலாற்று சாதனை அவர் படைப்பாரா? இப்போ இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற பல கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காம வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.